டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு குட்டி கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்ததாமா. அந்த காட்டுல நிறைய பறவைகள் எல்லாம் வாழ்ந்து வந்தது. அந்த பறவைகள் பகல் நேரத்துல தங்களோட இரையை தேடி வெளியே போகும். சாயங்காலத்துல வானம் இருண்டு போறதுக்கு முன்னாடி தங்கள் கூட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ஒரு நாள் பகல் வேளையில பறவைகள் அலைந்து திரிந்து தங்களோட உணவை தேடி கொண்டிருக்கும் போது திடீரென வானம் கருத்து மழை பொழிய ஆரம்பித்தது. மழையில் பறக்க திறனற்ற பறவைகள் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓடி ஒதுங்கி போனது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை நோக்கி ஓடல, கூட்ட நோக்கியும் ஓடல. அதுக்கு மாறாக தன்னோட இறகுகளை பலப்படுத்தி கொண்டு அந்த மேகங்களுக்கு மேலாக பறக்க ஆரம்பித்தது. மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும், அதுக்கு மேலாக கிடையாது. அதான் கழுகு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆமாங்க, கழுகு அப்படி பறந்து கொண்டிருக்கிறப்போ மத்த பறவைகள் எல்லாம் பார்த்து இப்படி சொன்னதாமா, என்ன இந்த கழுகு மறைவிடத்துக்கோ அல்லது கூட்டுக்கோ ஓடாம மேல நோக்கி பறக்கிறதே அப்படின்னு அலட்சியமா பார்த்ததாமா. மழையில் நனைந்து கொண்டே 2 மடங்கு பலத்தோட உயர உயர பறந்த கழுகு மேகங்களுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து தன்னோட இரையை தேடிக்கொண்டே போனது. இப்படித்தாங்க நம்ம கூட இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது, மழையில நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட்டை நோக்கி ஓடிய பறவைகளை போல நாம கூட நம்ம கனவுகளை விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கு மேலாக கழுகு பறந்ததோ அதே போல நாமும் பறக்க கற்றுக்கொள்ளணும். கழுகு கிட்ட இருந்த 2 குணங்கள்: மழை பெய்யும் போது நான் ஏதாவது தவறு செய்யறேனோ அப்படின்னு அது ஒருபோதும் நினைக்காது. அது மட்டும் இல்ல, அதனோட பலத்தை 2 மடங்கு வேகமாக பறக்கிற அந்த பலத்தை கழுகு ஒரே நாளில் அது பெற்றுக்கொள்றது இல்ல, கொஞ்சம் கொஞ்சதா பெற்றுக்கொண்டது. அதனோட மன வலிமையும் அதனோட தொடர் முயற்சியும் அந்த பிரச்சனைக்கு மேலாக அதை பறக்க வைக்குது. அதே போல தாங்க நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கு மேலாக பறக்க பழகிக்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க கூடாது. அந்த சோதனைகளை கடந்து அதை ஜெயிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும்.